வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல பழனிட்ட கோமதி கேஸ் தீர்ந்து போச்சு வந்து மாட்டவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய ஸ்வீட் வச்சு கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் அம்மாட்ட போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன்கள்லாம் வீட்டில் இருக்காங்களான்னு தெரியலையேக்கா அப்படின்னு சொல்றாரு பழனி. அண்ணங்க குமார் எல்லாரும் வெளியில போனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி. பழனியுமே அதை எடுத்துட்டு போய் இப்போ அவங்க அம்மா அண்ணிட்ட கொடுக்குறாரு. உண்மையாவே இது கோமதி தான் பண்ணினாலா, அவ்வளோ ருசியா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கிறாங்க கோமதியோட அம்மா. மாறி சொல்றாங்க, "இதே மாதிரி ஸ்வீட் நாங்களும் தான் பண்ணுவோம். ஆனா நீங்க ஒரு தடவ கூட இப்படிலாம் பண்ணதே இல்லையே!" அப்படின்னு கேட்குறேங்க. கோமதியோட அம்மா சொல்றாங்க, "என்னதான் இருந்தாலும் அவ என் மக எது பண்ணாலும் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. மாரியுமே ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. "பாண்டியன் அண்ணே மளிகை கடை வச்சதுக்கு பேசாம கோமதி பேக்கரின்னு வச்சிருக்கலாம். அம்புட்டு ருசியா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. ராஜியோட அம்மா அவங்களோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு, "நீ இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்லது நடக்குது. எங்கள கலந்துக்க முடியாம பண்ணிட்டியேடி. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்." அப்படின்னு கண் கலங்கி வாழ்த்துறாங்க. இதுக்கிடையில கோமதி இப்போ மயிலோட நகையை கொண்டு வந்து குடுக்குறாங்க. "மீனாவோட நகையெல்லாம் அவட்ட குடுத்துட்டேம்மா. இதுல உன் நகை மட்டும்தான் இருக்கு. போட்டுக்கோ." அப்படின்னு சொல்றாங்க. குழலி இப்போ அங்க வராங்க. "உன்னோட நகையெல்லாம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா?" அப்படின்னு கேக்குறாங்க. "கல்யாணத்தப்பவே நீ ஒரு நெக்லஸ் போட்டிருந்தா அவ்வளோ டிசைனா அழகா இருந்துச்சு. அப்பவே ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன். மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு என்ன, எல்லா நகையும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்றாங்க ராஜியோட அம்மா. ராஜி இப்போ ஒரு நகை கருத்து இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அதை குழலி ஃபோட்டோ எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக மறைச்சு வைக்கிறாங்க. "இப்ப நீ எதுக்காக அந்த நகையை மறைச்சு வைக்கிற? நான் என்ன உன் நகையை திருடிடுவேன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு குழலி கேக்குறாங்க. "நான் ஃபோட்டோ எடுத்து இதே மாதிரி நகை வாங்கிப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் நகையை ஒன்றும் நான் எடுத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க குழலி. கோமதி இப்போ மயிலோட அம்மாட்ட, "குழலி பத்தி தப்பா நினைக்காதீங்க. அவ இப்படிதான் பேசுவா." அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியம் கோமதிட்ட, "ராஜிக்கு கழுத்துல போடுறதுக்கு நகை எதுவும் இல்லைல்ல, வேணா நீங்க மயிலோட நகையை கொண்டு போய் கொடுங்க, போட்டுக்கட்டும்." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் என்னோட நகைகள் இருக்கு, நான் கொடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி. கோமதி இப்போ அவங்களோட நகையை எடுத்துட்டு ராஜிக்கு கொடுக்கறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி இப்போ மீனா ராஜிக்காக அவங்களோட நகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. "ஏங்கா உங்க நகையெல்லாம் எனக்கு போய் கொடுத்தீங்க?" அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. "உன் நகை என் நகைன்னு பிரிச்சு பேசாத, இது நம்ம நகை." அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க மீனா. மீனாவும் ராஜியும் இப்படி ஒற்றுமையா இருக்கிறத பார்த்ததும் சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க கோமதி. இதுக்கிடையில தங்கமயில் இப்போ பாக்கியத்தை கூப்பிட்டுட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. "உன்கிட்ட ராஜி வந்து நகை கேட்டாலாமா போட்டுக்கிறதுக்காக?" அப்படின்னு கேக்குறாங்க. "ராஜிக்கு என் நகையெல்லாம் கொடுத்துருந்தேன்னா என் நகை கவரிங்னு அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாமா." அப்படின்னு சொல்றாங்க. "சாரிடி, ஏதோ ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன்டி." அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். "ஏற்கனவே பேங்க்ல இருந்து வந்தப்பயே ஒரு நகை கருத்து போச்சு, இப்ப இன்னொரு நகையும் கருத்து போச்சுமா." அப்படின்னு சொல்றாங்க மயிலு. "நானே எதுவும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பதட்டத்துல இருக்கிறேன். நீ ஏமா இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல இப்போ மீனாவும் ராஜியும் புடவை காய போட்டிருக்கிறத விலக்கி விட்டுட்டு வராங்க. அவங்கள பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க மயிலு. "என்னக்கா நீங்க இப்ப பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. "அதுவாமா, அது ஒண்ணும் இல்லம்மா. எங்க சொந்தக்கார பொண்ணு ஒரு கடையில நகை வாங்கியிருக்கிறா. அவன் கவரிங் நகை கொடுத்து ஏமாத்திட்டான்." அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க தங்கமயிலோட அம்மா. மயில் இப்போ அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, "இவங்க 2 பேரும் முகத்தை பார்த்தாலே தெரியலையாம்மா, நம்ம பேசினது எல்லாமே அவங்க கேட்டுட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில். "அக்கா, ஏதோ உங்க நகை கவரிங் பேசிட்டு இருந்தீங்க." அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. தங்கமயில் இப்போ தைரியமா உண்மையை சொல்லிடுறாங்க. "நான் போட்டு வந்த நகையில முக்காவாசிக்கு மேல கவரிங் நகை தான்." அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில். "நகை பத்தி பேசினாலே நான் பதட்டமாகறேன், நீங்க கேட்டிருக்கிறீங்கல்ல." அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில். "அது மட்டும் இல்ல, பேங்க்ல இருந்து நகை எடுத்து வரும்போது நான் கூட போகணும்னு சொன்னேன்ல." அப்படின்னு சொல்றாங்க. "நகையெல்லாம் திருடு போயிடக்கூடாதுன்னு தானே பயந்து சொன்னீங்க?" அப்படின்னு கேக்குறாங்க மீனா. "அதுக்காகலாம் நான் சொல்லல. என்னோட நகை கவரிங்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்றாங்க மயிலு. அதை கேட்ட மீனாவும் ராஜியும் அதிர்ச்சியாய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல பாக்கியம் இப்போ ராஜிட்டையும் மீனாட்டையோ இந்த விஷயத்த பத்தி வீட்டுல போய் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க அப்படி போய் சொல்லிட்டீங்கன்னா தங்கமயிலோட வாழ்க்கையே வீணா போயிருமா?" அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். மீனா தங்கமயில்கிட்ட சொல்றாங்க, "நீங்க நகை விஷயத்தை இத்தனை நாள் வீட்ல மறைச்சது தப்புக்கா." அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் இந்த விஷயத்த பத்தி வீட்ல யாருக்குமே சொல்ல மாட்டோம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க.